வணக்கம். அம்மாவின் தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன். நாம் பார்க்க போகிறது காளியம்மனோட அற்புதங்கள், வில்லூர் காளியம்மனோட அற்புதங்கள். சென்னையில் நடந்தது உண்மை சம்பவம். அதாவது நம்ம காளியம்மன் கிட்ட பக்தியோட, அன்போட, நேர்மையாக செய்யப்படும் பிரார்த்தனைகள் அனைத்துமே நிறைவேறும். அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு இரண்டாம் பதிவு. அதாவது அவர் கோயிலில் குருக்கள், அவருக்கு 2 பெண் குழந்தைகள். அவர் ஆத்தா கிட்ட வராரு. அவரோட கடைசி குழந்தை, பெண் குழந்தை பூ பெய்தவில்லை, பெரிய மனுஷி ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குடும்பத்தில் ரொம்ப கணவனுக்கும் மனைவிக்கும் மிகவும் வருத்தம். அந்த குழந்தையும் அழைச்சிட்டு வராங்க ஆத்தா கிட்ட. அவர் சொல்கிறாரு, நான் போகாத மருத்துவம் இல்லை, பார்க்காத கோயில் இல்லை, அன்னாடம் கோயிலில் பூஜையும் செஞ்சு இதை தான் நான் பிரார்த்தனையாக வைக்கிறேன். அவள் பள்ளியில் கூட அனைவரும் அவளை கேலி செய்கிறாங்க, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறாரு. ரொம்ப மனம் கலங்குறாரு, அழலை, மனம் கலங்குறாரு. அவர் மனைவியும் சொல்கிறாங்க, இதனால் பள்ளிக்கு போகிறது கூட இது பண்ணுறா, அவள் வயது படிக்கிற பெண்கள் எல்லாமே வயதுக்கு வந்து விட்டார்கள், இவள் தான் இன்னும் பூ பெய்தவில்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டார். அப்போ காளியாத்தா சொன்னாங்க, அது காலம் நேரம் எல்லாம் வரும்பா குழந்தாய், அப்போது அவளும் பூ பெய்துவாள், அவளும் பெண்மைக்குரிய அனைத்துமே அவளுக்கு கிடைக்கும். அந்த பெண் குழந்தை எப்படி இருக்கும் என்றால் நன்றாக வாட்ட சாட்டமாக புசு புசு என்று இருப்பாள், புஷ்டியாகவே இருக்கும், பார்க்க அழகாக மூக்கு மொழியுமாக நன்றாக புஷ்டியாக இருக்கும். இருந்தாலும் அந்த குழந்தை பூ பெய்தவில்லை. அப்போது ஆத்தா சொன்னார்கள், உன் குலதெய்வ கோயிலுக்கு சென்று மனமுருக தவறு ஏதாவது செய்திருந்தால் மன்னித்தருங்கள் என்று உன் குலதெய்வம் காலில் போய் விழு. உன் குழந்தை கூடிய விரைவில் பூ பெய்துவா, அங்கே ஒரு பொங்கலை வச்சு சாமி கும்பிட்டுட்டு வா. அப்புறம் வீட்டில் தினந்தேறும் வேப்பிலை இருக்கு இல்லைங்களா, அந்த வேப்பிலை இளம் கொழுந்தாக எடுத்து ஒரே ஒரு மிளகு வைத்து குழந்தையை சாப்பிட்டு வர சொல் அப்படின்றாங்க. கோயில் தீர்த்தங்களை அவளுக்கு அளி, நாளிடவில் பார், அந்த குழந்தை பெரியவளாகி விடுவாள் அப்படின்னு சொல்லி ஆத்தா அவருக்கு அருள்வாக்கு கொடுக்குறாங்க. அவரும் அதே மாதிரி ஆத்தா கிட்ட எலும்புச்சம்பளமும் பிரசாதங்களும் வாங்கிட்டு வீட்டுக்கு போகிறாரு. வருடங்கள் பல கடந்த பின்பு அவர் மீண்டும் சந்திக்க வருகிறார். அப்போது கூறுகிறார், ஆத்தா நீ சொன்ன மாதிரி என் குழந்தை பூ பெய்துதா, என் குழந்தை பெரிய மனுஷி ஆயிட்டா அப்படின்னு. அதுக்கு ஆத்தா சொல்கிறாங்க, சந்தோஷம் குழந்தாய், நீ உன் மகளை கூட்டிட்டு உன் குலதெய்வத்துக்கு போய் நன்றி பொங்கல் வை. உன் குலதெய்வம்தான் இவளுக்கு அருள் கொடுத்தது, அதனால் நீ உன் குலதெய்வத்திட்டம் எப்போ போய் அவரிடம் முறையிட்டாயோ அதே போல் உன் குலதெய்வத்தின் காலில் விழுந்து நன்றியாக ஒரு பொங்கலை வைத்துவிட்டு தீபம் ஏற்றி வழிபட்டு விட்டு வா, எல்லாமே நல்லதாகவே நடக்கும் என்றாள். அப்படியே அந்த கோயில் குருக்களும் செய்கின்றார். அந்த குழந்தையும் பெரியவளாகிவிட்டால், அவளும் நன்றாகவும் படித்து வருகிறாள். இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆத்தாவோட அருளால் அந்த குழந்தை பூ பெய்தால் அவ்வளோ மன வருத்தத்தில் இருந்தாங்க அவங்க, அந்த கோயில் குருக்கள். அவரோட குலதெய்வத்தோட அருளாலையும் அவள் பெரிய மனுஷியாயிட்டா. இது உங்களுக்கு சாதாரண விஷயமா தெரியலாம், ஆனால் அந்த குருக்களுக்கு பொறுத்த வரைக்கும் கேலிக்கும் கிண்டலுக்கும் அந்த குழந்தை ஆளானது அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த குழந்தை இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இப்படி தாங்க ஒவ்வொரு வாழ்விலும் காளியாத்தா அருள் கொடுக்குறாங்க. இன்னும் ஒரு பதிவில் இதே மாதிரி ஒரு உண்மை சம்பவத்தை நம்ம பார்க்கலாம். ஓம் காளியே மகா காளியே, ஓம் காளியே காளி சக்தியே, ஓம் சக்தியே விநாயகா போற்றி, ஓம் சக்தியே வில்லூர் சிவசக்தியை போற்றி, ஓம் சக்தியே ஆதிபரா சக்தியை போற்றி. ஓம்